ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனுக்கு அமமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. ஓபிஎஸ்க்கு பார்ட்டியே கிடையாது இன்னமும். சரிங்களா? ஆனாலும் அவருக்கு இதயத்தில் இடம் உண்டு. எல்லாமே சொல்றீங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருக்கிறதா திரு அண்ணாமலையும் சொல்றாரு, திரு நயினார் நாகேந்திரனும் சொல்றாரு. அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கு வருத்தத்தை கொடுக்காதா? கொடுக்கல யாராவது சொன்னாங்களா? நான் அது அவங்க ரெண்டாவது அமைதியா இருக்காங்க. அதனால தான் சார் இந்த அமைதி. அதுதான் அந்த சார் கேடர்ஸ் ஒத்துப்பாங்களா? எல்லாருக்கும் பெருந்தன்மை இருக்கு. அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? இபிஎஸ் ஏத்துப்பாரா முதல்ல? யாருமே ஏத்துக்காம போவாங்க. நீங்க ஏன் குழப்பறீங்க? இது நாளைக்கு விவாதம் சார். நாளைக்கு பிரச்சனை சார் இது. நீங்க கவலைப்படாதீங்க சார். அவங்க பிரச்சனையே வராது சார். நீங்க வந்து எவ்வளவு துவைச்சு சார் ஜெல்லாகல போலயே தெரியும் சார். ஒட்டலையே சார். தொண்டர்களும் ஒட்டல, தலைவர்களும் ஒட்டல, பேசல. டெய்லி போராட்டம் நடத்துறவங்க ஒட்டி இருக்காங்கன்னா எது ஒட்ட வச்சிருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. டெய்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசு எதிர்த்து. யாரு? கூட்டணி கட்சிகள். ஆனா ஒட்டி இருக்காங்க. எது ஒட்ட வச்சிருக்கு நீங்க முடிவு பாண்டே சார். இப்படி எது ஒட்ட வச்சிருக்கு? பாண்டே சார் இப்படி இருந்தா திமுக வீழ்த்த முடியாது சார். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன் சார் ஐயோ திமுக வீழ்த்துற பத்தி மாதேஷோட அக்கறை உலகத்துக்கு தெரியும். கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டது பூரா நடக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. அது பூரா நீங்க அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன். நீங்க நடக்கும்னா நீங்க ஆசைப்படுறீங்க நடந்துருச்சு. உங்க வாய் மூர்த்தம் தான் பலிக்குது. திமுக வீழ்த்துற பத்தி நீங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறீங்க. சரி போங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றேன்? நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி தெரியலையே சார். அது நேச்சுரலா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடைவெளி இருக்காது. ஒரு கேப் இல்லாம அப்படியே ஒரு பயணம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோன்ற மாதிரி இருக்காது இல்ல? எண்ணி ஒரு 9 வருஷம் முன்னாடி திருமாவளவன் அண்ட் வைகோவுடைய நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னு பாருங்க. ரைட். திமுகவை எதிர்த்தே என்னவா இருந்ததுன்னு பாருங்க. மக்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வந்து திரு வைகோ அவர்கள் வந்து எவ்வளவு தனிப்பட்ட முறையில இன்றைய தலைவர்களை வந்து தாக்கினாருங்கிறத பாத்துக்கோங்க. அதெல்லாம் யோசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருந்தா கூட்டணியா பொருந்தும் கூட்டணியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.